வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்தி தான் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிற வீடியோ முழுக்க முழுக்க வந்து ஆர்டிஃபிஷியலாக பால் எப்படி தயாரிக்கிறதுன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவே அதுதான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைலண்ட்டாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லையா, அந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே பால் மனிதனுக்கு ஒரு தேவையான உணவு. ஏன்னா எல்லா வித ஊட்டச்சத்தும் அந்த பாலில் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைங்க பால் குடிங்க, பால் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்கிறோம். உணவு பழக்கத்தில் தினம் இருக்குது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு மக்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 140 கோடி 150 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 1 லிட்டர் பால் அப்படின்றது வாங்குறாங்க. சந்தை பொருளில் இருக்குது. அதாவது நம்ம தினம் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். தாய்ப்பாலுக்கு அப்புறம் அது நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆடு மாடு கால்நடைங்க கிட்டேருந்து நமக்கு அது கிடைக்கிது. ஆனால் இனிமேல் அதுக்கான அவசியம் இல்லை. சார் மிக்ஸ் பண்ணுறாரு இல்லையா, அது மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். ஒரு பவுட்ரு, ஒரு மூடி கெமிக்கல், அது என்ன கெமிக்கல் தெரியல, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா பில்குல் தூத், அதாவது சுவைமிக்க பால் ரெடி ஆகிடும்னு சொல்கிறாரு. ஸோ சொல்கிறவர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாரு இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. நீல ஷர்ட் போட்டுன்னு ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி. அவர் தாங்க இதுக்கு இன்வென்ட்ரு. அவர் பேர் தெரியல, சார் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு இல்லையா, அவர் தான். இந்த கெமிக்கலை ஆட் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணி அவங்க ரொம்ப நாளாகவே இதை நார்த் இந்தியாவில் சந்தை பொருளாக இருக்கிற பாலை வந்து கலப்படம் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஒரு கெமிக்கல் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது குழந்தைங்க உட்கொள்கிறாங்க, வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. பட் இது எந்த வகையில் சைடு எஃபெக்ட் வரும்னு அதில் சில நோட்ஸ் இருக்குது, காட்டுறாரு. அது அந்த கெமிக்கலை சாப்பிட்டா மட்டும் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது மனிதனுக்கு மனிதன் நிறைய மாறுபடும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது. வயசானவங்களுக்கு ஒரு மாதிரியும், குழந்தைங்களுக்கு வந்து சில வயிற்று பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அவ்வளோ க்ளோஸ்அப்பில் போனாலும் HSL பால் மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் டிட்டோ, எதுவுமே சேஞ்ச் இல்லை. பில்குல் தூத் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழில் நல்ல பக்காவான பால், சுவையான பால் தயார் அப்படின்ற மாதிரி சமையல்லாம் சொல்லுவாங்கல்ல, சுவையான பால் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறாரு பாருங்க. ஒன்றுமே தெரியாதுன்னு உட்காந்துக்கிறாரு பாருங்க சார். ஒருத்தர் ப்ளூ ஷர்ட் போட்டவர் தான் இதுக்கு ஃபுல்லாகவே சயின்டிஸ்ட்டுங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்து அவேராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் கால்நடையில் வீட்லேயே வளர்த்து நம்ம பால் குடித்தாதான் ஒரிஜினல் பால் போல். பால் பாக்கெட்டில் இதில் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிவிடுவானுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எனிவேஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க. இது மாதிரி விஷயங்களை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.